ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல, லக்னத்திற்கான பலன் மட்டுமே பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் ராசி தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்னன்னு தெரியறதில்ல. ஸோ லக்னம் நம்மளை கடைசி வரைக்கும் இயக்கக்கூடிய இடம். லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். அதனால தான் நம்ம லக்ன பலன் கடந்த காலங்களில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்குற போது கும்ப லக்னத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? அந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் உண்டா, அல்லது கிரகங்களால் ஏதாவது நமக்கு கஷ்டங்கள் இருக்கா, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதான் சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்கள் லக்னத்தில் ராகு இருக்கார், சஞ்சரிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் பார்க்கிறார். இங்கே குரு பார்க்கறது உங்களுக்கு இறை அருள், தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கையில் வருமானங்கள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் இந்த ஆகஸ்ட்டுங்கிறது ஆடியும் ஆவணியும் கலந்த மாதம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, அல்லது தள்ளி போயிட்டுருக்கு. இதெல்லாம் நடக்குமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்ற விஷயங்களில் நல்ல சந்தோஷமான விஷயங்களில் கலந்து கொள்வதற்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் எதிர்பாராத கோயிலுக்கு போகிறது, தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தையை எதிர்பார்த்து பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு. ஸோ இவ்வளவுமே இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான மாதமாக இது உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அரசியல் எதிரிகளில் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதில் ஏதாவது வருமானம் வருமா அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். குறிப்பாக புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். புதன்னாலே டிஜிட்டல் கரன்சி. ஸோ அது மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இது அத்தனையுமே புதன் தான். அவர் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறனால இதிலெல்லாம் இருக்கிறவங்க நார்மலாகவே முதலீடு பண்ணுங்க, கிடைக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரேஸு லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மினிமமாக பண்ணுங்கள், மேக்ஸிமமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் போராடி தான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சிக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். 8 நாளே ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ட்ரை பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பண்ணுறதுல நிறைய போராட்டங்கள் இருக்குது. நல்லா எடுத்து வைக்கிற ஸ்டெப்பெல்லாம் கவனமாக எடுத்து வைங்க. ஒரு பக்கம் முதல்ல என்னெல்லாம் முதல்ல செய்யணும், எதெல்லாம் ரெண்டாவது செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான உறவுகள், அவங்கள எல்லாத்தையுமே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கலந்து இருக்குது. அடைக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போகலை, சேல் ஆகலை, எப்போ போகும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆக இந்த ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் ஓரளவுக்கு நார்மல் இன்கமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு, மேரேஜே வேண்டான்றவங்களுக்கு
ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய குடும்பம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் குறைஞ்சபட்சம் என்கேஜ்மெண்ட்டால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதத்தில் கும்பலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் கேது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்புல உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கருவுமே. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதே தான் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவு, 2 பேருமே ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையில் இருக்காத காலங்கள் இது எல்லாமே இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஆக லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் ரொம்ப கவனமாக டீல் பண்ணுங்கள் இந்த மாதம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸில் புதன் இருக்கார். அப்படி இருக்கிறது ஏதோ ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். வேலையில் நீங்கள் ஏதாவது ஹைக்கு எதிர்பார்க்குறீங்க, குறிப்பாக ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட்டு அல்லது போனஸ்ஸு, இன்சென்டிவ் அல்லது ஏதோ அரியர்ஸ் வராத பணங்கள் இது எல்லாமே இந்த மாதம் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. அதனால் நீங்கள் பெனிஃபிட் அடைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. கடந்த காலங்களில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தீங்க, மற்றவங்க பேர் வாங்கினாங்க. இந்த மாதம் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுடைய சர்வீஸில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வாங்குவதற்கு வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் அப்படி இருக்கிறது. யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, சொந்தமாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அல்லது வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும், குறிப்பாக சனி 2ல் வக்கரகதியில் இருக்கலாம், பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், மகிழ்ச்சி, அவர்களால் முன்னேற்றம் இது எல்லாமே இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணே இருந்தாங்கனாலும் சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை, பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனை ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே கும்பலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொஃபஷனில் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் சிவாலயருடைய சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காலும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.